சுவாமி பார்த்துட்டு வந்துட்டோங்க. செல்ஃபோன் எடுத்துன்னு போகலையே, உங்களுக்குலாம் வீடியோ எடுக்க முடியலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து பையன் ஓடி போய் செல்ஃபோன் கொண்டு வந்துட்டாங்க. என் கூட வந்தவங்கலாம் இங்கே சுவாமிக்கு புடவை சாத்துறாங்கல்ல, அந்த புடவை ஏலம் விடுவாங்க இல்லைங்களா, நம்ம தாய் மூகாம்பை அம்மன் கோயிலில் கூட பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. விலை ரொம்ப கம்மியாக தான், அந்த 150 ரூபா தான். சார் 150 ரூபா தானேப்பா புடவைக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. காட்டன் புடவைனா 150, இது பட்டு புடவை பாருங்கள், இது 500. இந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருக்காங்க. கொடுத்துட்றாங்க கீழே. தேங்க்யூப்பா. அங்கே பாருங்கள் தங்க கோபுரம் தெரியுது, அதுதான் பிரம்ம ரம்பாம்பிகை அம்மன் இருக்கக்கூடிய சன்னதி. அது வந்து சிவபெருமான், அந்த வெள்ளை கோபுரம் வந்து சிவபெருமான் இருக்கக்கூடிய சன்னதிங்க. அப்புறம் வந்து இது இந்த லிங்கம் வந்து 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றுன்னு சொன்னோம் இல்லைங்களா, 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. ஆந்திராவில் ஒன்று இருக்குது, இது மல்லிகார்ஜுன சுவாமி. ராமேஸ்வரத்தில் ஒன்று இருக்குங்க, மிச்சதெல்லாம் நார்த்தில் தான் இருக்குது. திருப்பதி மாதிரி தாங்க ரஷ்ஷு. நாங்கள் உள்ளே போனதும் 150 ரூபா டிக்கெட் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ். அது ஸ்பெஷல் தரிசனம். அதில் போனதுமே வந்து H8 அப்படின்னு ஏதோ ஒரு குடோனில் உட்கார வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 மினிட்ஸ் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் குடோன் திறந்ததும் போனோங்க. அது ரஷ்ஷுவா அப்படியே நம்ம திருப்பதியில் எப்படி போவோம் அதே மாதிரி ஒரு ஃபீல் தாங்க. போனதும் மல்லிகார்ஜுன சுவாமியை பார்த்தோம். ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சதுமே வந்து கிருஷ்ணதேவராயர் கோபுரம் அப்படின்னு இருந்ததுங்க. அது வெள்ளியிலே வந்து கதவெல்லாம் இருந்தது, வெள்ளியிலே வந்து தகடு மாதிரி அரைச்சிருந்தாங்க.